ஆனா முதல்ல எண்ணெய் கிணறு தோண்டியவர்கள் சீனர்கள். கிபி 347ல சீனர்கள் குழிகளை தோண்டி மூங்கில் குழாய்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதை உள்ள இறக்கி எண்ணெயை எடுத்தாங்க. எரிவாயும் சில இடங்கள்ல இரண்டையும் அடுப்பெரிக்க பயன்படுத்தினாங்க. 9ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் ஈராக்கோட தார் சாலைகள் பாலைவனங்களுக்கு இடையே பாம்புகள் போல வளைஞ்சு நெளிஞ்சது. இத பார்த்த பக்கத்து நாடுகளும் தங்களோட காலுக்கடியில தோண்டலாமான்னு யோசிக்கவும் செஞ்சாங்க. 10ஆம் நூற்றாண்டுல அபு அல் ஹாசன் அப்படிங்கிற புவியியல் வல்லுநர் அசர்பைஜான்ல எண்ணெய் வளம் இருக்கதை கண்டுபிடிச்சாரு. இந்த உலகத்திலேயே முதலா ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான கிணறுகள் தோண்டப்பட்டது. ஜப்பான்ல எரியும் தன்மை கொண்ட நீர் கிடைக்கிறதா ஆச்சரியப்பட்டு போனாங்க. முகமது இபின் சகாரியா அல் ரசி அப்படிங்கிற ரசாயனவாதி எண்ணெய் வடிகட்ட ஒரு சாதனத்தை உருவாக்கி வடிகட்டும் போது வெடித்து எரியிற ஒரு நீரையும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பெட்ரோல். அதுக்கு பிறகு தாராளமா இத எதிரிகளை தாக்குறதுக்கு பயன்படுத்தினாங்க. இதுக்கு பிறகு ரஷ்யாவின் மகாராணி எலிசபெத்தின் உதவியால எண்ணெய் வடிகட்டும் தொழிற்சாலையும் உருவாச்சு. 16ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால மண்ணெண்ணையும் தாரம் மட்டும்தான் பயன்பாட்டுல இருந்தது. 1858ல கனடாவை சேர்ந்த தொழிலதிபர் ஜேம்ஸ் மில்லர் வில்லியம் தன்னோட தொழில்